ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. எப்படி நம்ம ஸ்டவ்வை க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இதில் பார்த்திங்கன்னா பால், குழம்பு எல்லாமே கொட்டி கிடக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் குக்கர் எப்படி க்ளீன் பண்ணலாம், விளக்கு எல்லாம், பூஜை சாமான் எப்படி க்ளீன் பண்ணலாம்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். டைம் இருந்தால் போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முதல்ல இந்த ஸ்டவ்வை, இப்படி ஒரு கரை பிடிச்ச அழுக்கு பிடிச்ச ஸ்டவ்வை எப்படி ரொம்ப அழகாக மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஸ்டவ் எப்படி இருக்குதுன்னு. குழம்பு, சாம்பார், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பால் எல்லாமே இருக்குது. கீரையிலேருந்து எல்லாமே விழுந்து கிடக்கு. இந்த மாதிரி ஆகும்பொழுது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்வோட காயிலில் கூட கரை பிடிச்சிருக்குது. பார்த்தா ஒரு 10 வருஷம் க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்குது பாருங்கள். இதை சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காயில் எல்லாத்தையும் கழுவிக்கலாம், ரிமூவ் பண்ணிடலாம். காயில், அந்த ட்ரிப்பிங் பேன் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி சிங்கில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வில் பாருங்கள் கொஞ்சம் பால் இருக்குது, கொஞ்சம் சாம்பார் இருக்குது, கொஞ்சம் டீ கொட்டினது, கரை பிடிச்சிருக்குது. இது எல்லாத்தையும் லேசாக தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே காஞ்சி கிடக்குது. கொஞ்சம் நனையணும், ஈரமாகணும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம அதோட ஸ்டவ் யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுனா, சூடாகும் பொழுது அதெல்லாமே கரையாக ஒட்டிக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருக்குறேன். இதை இந்த குழம்பு இருக்கிறது, பாலெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சு வரும், அதுக்காக தான். இப்போ லேசாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு, வெறும் ஸ்க்ரப்பரால் லேசாக தேய்ச்சிக்கலாம். அப்போ அந்த மேலால் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வெள்ளை ஸ்டவ்வாக இருந்ததுன்னா நீங்கள் உடனுக்குடனே க்ளீன் பண்ணிவிடுங்க. குழம்பெல்லாம் நம்ம தாளிக்கும் பொழுது, இல்லை கொதிக்கும் பொழுது, சின்ன பேனில் வைக்கும் பொழுது தெரிக்கிறது எல்லாமே அப்பப்போ ஒரு துணி வச்சு தொடச்சிக்கணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் நம்ம இப்போ ஸ்டீலாக இருந்ததுன்னா நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம், போயிடும். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது, அப்புறம் சிலதெல்லாம் கருப்பு கலரில் இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டம். கரை பிடிச்சிருச்சுன்னா போகவும் போகாது. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு மாதிரி தேய்ச்சிடலாம். பாருங்கள், தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஈர துணியால் மேலால் தொடச்சி எடுத்துக்கலாம் முதல்ல. அப்போ அந்த மேலால் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும், லேசான அழுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்கள், இது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இது உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பால் கொட்டினது, டீ கொட்டினது, அது சூடு, ஸ்டவ் சூடாக அது எல்லாமே இரும்பு இல்லைங்களா, அதில் சூடாகி ரொம்ப கரையாக பிடிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்து கரையுள்ள பகுதியிலெல்லாம் தூவி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக வினிகரை யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல வினிகர் கொஞ்சமாக ஊற்றி விட்டுறலாம் எல்லா இடத்துலையும். நீங்கள் வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் இருந்தால் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வினிகருக்கு மேலே பேக்கிங் சோடாவை தூவி விட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கெட்டோடு போடும்பொழுது சரியாக படாது. ஒவ்வொரு இடத்துல கையில் எடுத்து நல்லா ஓரங்களில் கரை உள்ள இடத்துகளில் நல்லா தூவி விட்டுக்கலாங்க. இந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேரும் பொழுதே அந்த கரை எல்லாத்தையும் எடுத்துடும் ஓரளவுக்கு. நீங்கள் எலுமிச்சைப்பழம் இருந்தால் கூட அதை வச்சு தேய்ச்சிக்கலாம். இல்லை எலுமிச்சைப்பழம் ஜூஸுக்கு எடுத்துட்டு அந்த தூக்கி போடுற பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேய்க்கிறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு ஸ்க்ரப்பரால் தேய்க்கிறேன். வினிகர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால க்ளவுஸ் மாட்டிக்கிட்டேன். இப்போ உரங்கள் எல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். அந்த
காயில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரியும் மஞ்சள் கலராக இருக்கும். இப்போ இது நல்லா தேய்ச்சி விடணும். தேய்க்க அந்த கரையெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள கரையெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. பொதுவாகவே நம்ம வந்து இந்தியாவிலலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா கிளாஸ் அந்த மாதிரி ஸ்டவ் தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி வெள்ளை கலரில் வைக்கிறது ஏதோ ஒரு சிலர் வச்சுருப்பாங்க போல். மற்றபடி எல்லாருமே நம்ம வந்து கிளாஸு இல்லைன்னா ஸ்டீல் தான் வச்சுருப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வீடுகள்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றா கருப்பாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அந்த நம்மளுக்கு கேஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த அடுப்பு இருக்கும். அது ஒரு சில வீடுகளில் ஓனாக வச்சுருக்கிற வீடுகள்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன். நான் வந்து மேல் பகுதியை நல்லா தேய்ச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் மறுபடியும் ஈர துணியால் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அது நம்மளோட சமையலுக்கு இந்த மாதிரி ஸ்டவ் வந்து ஒத்தே வராதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய குழம்பு வகைகள், பொரியல் வகை செய்வோம், தாளிப்போம். ரொம்ப பார்த்து அப்பப்போ தொடச்சா தான் உண்டு. இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு 1 மணி நேரத்துக்கு வேலை வச்சிடும். இப்போ பாருங்கள், உள்ளேயும் தேய்ச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த கொட்டினது காஞ்சிருந்ததெல்லாம் அதையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துடைக்கும் பொழுது இடையில நம்ம இந்த துணியை வந்து பைப்பில் நல்லா அலசிட்டு மறுபடியும் தொடச்சிக்கலாம். இப்போ இந்த ஓரங்களை எல்லாமே தொடச்சிக்கலாம். இதை இப்படியே நம்ம லேசாக தூக்கினா அடியில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஎஸ்லலாம் வீடு வாங்குறவங்களா இருந்தால் கூட இந்த ஸ்டவ்வை வந்து மாற்றிக்கோங்க. இல்லை அப்பார்ட்மெண்ட் போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்டவ் இல்லாமல் நம்ம கேஸ் அடுப்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம், தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிப்பிங் பேன் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளேட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இங்கே எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா அலுமினியம் ஃபாயிலை சுற்றிக்குவோம். அந்த மாதிரி சுற்றி வைக்கும்பொழுது அந்த இடம் கரை பிடிக்காது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சில சமயத்தில் அலுமினியம் ஷீட்டை வந்து ஃபுல்லாகவே இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டு லைட்டாக தொடச்சா போதும், ஸ்டவ் க்ளீனாகவே இருக்கும். அந்த ஷீட் போட்டாலும் அழுக்கு எல்லாமே ஷீட் மேலே ஆகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே சிங்க் க்ளீனிங் வீடியோவும் போட்டிருக்கிறோம், நீங்கள் அவசியம் இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெயின் டிப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.